திரு திவாகரன் அவர்களுக்கும் திரு தினகரன் அவர்களுக்கும் சண்டை, ம். மோதல், விரிசல், ம். இதை சமாதானப்படுத்த முடியாம திருமதி சசிகலா கஷ்டப்படுறாங்க. இல்லை அது தப்பு. 2 பேரையும் நான் முதல்ல எங்களுடைய வீட்டில் தான் முதல்ல பத்திரிகைகள்லாம் வந்து அவங்க பேசுனாங்க, கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்கிறது எழுதுகிறாங்க. அதுக்கு முன்னாடி முதல் இதுவே எங்கள் வீட்டில் தான் எல்லாரையும் குடும்பத்தையும் கூட்டியிருந்தோம். அவன் தினகரன் வந்து அப்போ திகார் இதில் இருந்தது. அவன் ஜெயிலில் இருக்கான். நீங்கள்லாம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவனை அவங்க ஒதுக்கினாலும் நம்ம வந்து எப்படி ஒதுக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக இருக்கணும்னு தினகரன்ட்டு பற்றி திவாகரன்ட்டு தான் நான் பேசுகிறேன். சோ திரு திவாகரனுக்கும் ஒரு விரிசல் இருந்தது உண்மை. திவாகரன் தினகரனுடைய மைத்துனர் டாக்டர் வெங்கடேஷ், அவங்க தினகரனுடைய அணுவுடைய அக்கா எல்லாரையும் வச்சு தான் எங்கள் வீட்டில் தான் வச்சு பேசுகிறோம். திவாகரன் இருக்கிறாரு. ஸோ திரு திவாகரனுக்கும் திரு தினகரனுக்குமான விரிசல் உண்மை. விரிசல் இல்லை, கருத்து வேறுபாடு வேற, விரிசல் வேற. கருத்து வேறுபாடு இருக்கும். ஏன்னா அது உங்களால் தான், அந்த கருத்து வேறுபாடுக்கு காரணம் உங்களால் தான். அது வரைக்கும் கருத்து வேறுபாடு. என் குடும்பத்தில் இனிமேல் என்னை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நம்முடைய நீங்கள் சொன்னதை வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. அப்புறம் நான் வந்து அவர்களை சமாதானப்படுத்தி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. நீங்கள் பேசாமல் இருங்கன்னு அவங்கெல்லாம் அமைதியாக. பிறகு போய் உங்கள் அக்காட்டே போய் பேசுங்கன்னு சொல்லி அவங்க தான் போய் நேரடியாக பேசுனாங்க. 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேச வச்சாங்க. பிறகு தினகரனையும் திவாகரன் வீட்டுக்கே போய் பேசி ஒருத்தருக்கு பேசி முடிச்சுக்கிட்டாங்க.